டெல்லி சிபிஐ அதிகாரிகள் அவங்க கிட்ட கிடைச்ச 2 கடிதங்கள். ஸோ, இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா, செந்தில் பாலாஜி அவருக்கு திரும்பவும் சம்மன் குடுக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு செந்தில் பாலாஜி அவர் நெனச்சு பார்க்காத சம்பவம். திரும்பவும் சம்மன் அப்படிங்கிற அந்த விஷயத்துக்கு உள்ள செந்தில் பாலாஜி இன்னைக்கு அவரு வசமா சிக்கியிருக்காரு. அதேபோல இந்த பக்கம் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவராக இருக்கிற விஜய் அவர் பார்த்தீங்கன்னா, தன்னுடைய மனைவி சங்கீதா அவங்களுக்கு சுமார் 350 கோடி ரூபாய் ஜீவனாம்சம். அதாவது 350 கோடி ரூபாய் விஜய் அவர் தந்து இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டுறதுக்கான அந்த வேலையில விஜய் அவர் இறங்கியிருக்காரு அப்படிங்கிற தகவலும் பார்த்தீங்கன்னா, இப்ப வெளியாகிக்கிட்டு இருக்கு. திடீர்னு விஜய் அவர் இந்த முடிவு எடுக்கிறதுக்கு என்ன காரணம்? இத பத்தின முழு விவரம் எல்லாத்தையுமே இப்போ பார்க்கலாம். அதனால வீடியோவ ஸ்கிப் பண்ணாமலேயே பாருங்க. இதில ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, கடந்த திங்கட்கிழமை செந்தில் பாலாஜி கிட்டத்தட்ட 6 மணி நேரம் 30 நிமிஷம் சிபிஐ அதிகாரிகள் அவர திருவி திருவி கிட்டத்தட்ட 86, 87 கேள்விகள் செந்தில் பாலாஜி அவர்கிட்ட கேட்டிருந்தாங்க. இதில செந்தில் பாலாஜி அவர் குடுத்த பெரும்பாலான கேள்விக்கு எனக்கு தெரியாது. அதுக்கும் எனக்கும் சம்மந்தமே கிடையாது. என்கிட்ட ஏங்க அந்த கேள்வி எல்லாம் கேட்குறீங்க? இப்படி நேரடியாக சிபிஐ அதிகாரிகள் அவங்க திருப்தி படாத பதில் அப்படிங்கிற மாதிரி தான் செந்தில் பாலாஜி முழுக்க முழுக்க அவர் அங்கே சிபிஐ அலுவலகம் இன்வெஸ்டிகேஷனுக்கு வந்திருந்தப்ப சிபிஐ அதிகாரிகள் செந்தில் பாலாஜி அவருடைய இந்த விசாரணைக்கு அவர் சரியா ஒத்துழைக்கல, திருப்தி இல்லாத பதில் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத தான் அஜய் ரஸ்தோகி அவர்கிட்ட பதிலாக கொடுத்துருக்காங்க. அதாவது அஜய் ரஸ்தோகி அவர் தான் கம்ப்ளீட்டாக சிபிஐ அதிகாரிகள் அவங்க பண்ணுற அந்த விசாரணை எல்லாத்தையுமே அந்த டேட்டா எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி போய் சுப்ரீம் கோர்ட்டு உச்சநீதிமன்றம் அவங்க கிட்ட கொடுக்க வேண்டிய அந்த இடத்துல அஜய் ரஸ்தோகி அவர்கள் இருக்காரு. இப்படி இருக்க அஜய் ரஸ்தோகி அவர்கிட்ட செந்தில் பாலாஜி அவர்கிட்ட விசாரணை பண்ணோம், நாங்கள் பண்ண விசாரணைக்கு அவர் சரியான ஒத்துழைப்பு கொடுக்கல அப்படிங்கிறத தான் அஜய் ரஸ்தோகி அவர்கிட்ட சிபிஐ அதிகாரிகள் அவங்க கொடுத்துருக்க பதிலாக இருக்குது. ஸோ, இதுக்கு நடுவில் தான் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இதுக்கு முன்னாடி ஆதவ் அர்ஜுனா, புசி ஆனந்த், நிர்மல், அதே போல் விஜய் இவங்க எல்லாருமே விசாரணைக்கு வந்திருந்தப்ப சிபிஐ அதிகாரிகள் அவங்க கிட்ட முக்கியமான லெட்டர்களை கொடுத்துருக்காங்க. அந்த லெட்டர் எப்படிப்பட்ட லெட்டர் அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாதிக்கப்பட்டவங்க அதாவது கரூர் வழக்கில் அங்கே நேரடியாகவே காயங்களுடன் ஒரு சில அடிபட்டு அதுக்கப்புறமா தப்பிச்சவங்க, அதுக்கப்புறமா அந்த பாதிக்கப்பட்டவங்களுடைய உறவினர்கள், முக்கியமாக அன்னைக்கு பாதிக்கப்பட்டவங்களில் இருந்து அரசு மருத்துவமனையில் போய் தப்பிச்சவங்க அவங்கள பற்றி தான் நம்ம எல்லாருமே இது வரைக்கும் பார்த்துருக்கோம். ஆனாலுமே ஒரு சில பேர் பாதிக்கப்பட்டவங்க பக்கத்தில் இருக்கிற மருத்துவமனையில் ஆம்புலன்ஸ் மூலிமா கொண்டு போகாமல் தனிப்பட்ட முறையில் அங்கே இருக்கிற பொதுமக்கள் அவங்க எல்லாருமே கூட பக்கத்தில் இருக்கிற பிரைவேட் மருத்துவமனையில் கூட போய் ஒரு சில பேர் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ, அதில் தப்பிச்சவங்க இப்படி கிட்டத்தட்ட ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா கடிதங்கள் கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபஸ்ட்டு தமிழக வெற்றி கழகம் தரப்பு விஜய், சிடி நிர்மல்குமார், ஆதவ் அர்ஜுனா, புசி ஆனந்த், இப்படி இவங்க எல்லாருமே கரூர் சம்மந்தப்பட்டவங்க எல்லாருமே சந்திச்சிருந்தப்ப அவங்க எல்லாருமே ஒரு கடிதம் போல கொடுத்துருக்காங்க. அந்த கடிதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, நிச்சயமாக இந்த சம்பவம் வந்து இயற்கையாக நடந்த சம்பவம் கிடையாது. இந்த சம்பவத்துக்கு பின்னாடி ஏதோ ஒரு தனிப்பட்ட தாக்குதல், விஜய் அவருக்கு கெட்ட பெயர் ஏற்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி தனிப்பட்ட தாக்குதல் நிச்சயமாக விஜய் அவருக்கு எதிராக கரூர் சம்பவத்தில் நடந்திருக்கு அப்படின்னு கிட்டத்தட்ட நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த அப்படிப்பட்ட கடிதத்தை விஜய் அவர்கிட்டையும் கொடுத்துருக்காங்க. அதே போல் ஆதவ், புசி ஆனந்த், குறிப்பாக சிபிஐ அதிகாரிகள் அவங்க விசாரணை பண்ணப்போ அவங்கக்கிட்டையுமே கூட அந்த இடத்துல இருந்த பொதுமக்கள் மாதிரியான ஆட்கள் எல்லாருமே கொடுத்துருக்காங்க. ஸோ, அந்த கடிதங்களில் இருந்து மிக முக்கியமான ஆதாரங்கள், அதாவது கரூர் சம்பவத்தில் எந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்திருக்கலாம் அப்படின்னு 2 முக்கியமான ஆதாரங்கள் கொண்ட கடிதம் பார்த்தீங்கன்னா சிபிஐ அதிகாரிகள் எல்லா கடிதத்தையும் படித்து பார்த்துருக்காங்க. அதில் இருந்து ஆதாரம் கிடைக்கக்கூடிய மாதிரியான 2 கடிதங்கள் சிபிஐ அதிகாரிகள் ஐ விட்னஸ் போல முக்கியமான கடிதங்கள் அவங்க கைப்பற்றிருக்காங்க. அந்த நிறைய கடிதம் வந்திருக்கு. அதில் இருந்து ஒரு சில கடிதத்தை மட்டும் சிபிஐ அதிகாரிகள் அவங்க கைப்பற்றிருக்காங்க. ஸோ, அந்த கடிதங்கள் தான் இப்போ செந்தில் பாலாஜி அவருக்கே ஒரு மிகப்பெரிய ஆபத்தாக தற்போது இந்த கரூர் வழக்கில் திரும்பியிருக்கு. இந்த சூழ்நிலையில் இப்போ அந்த கடிதங்களில் ஆதாரமாக மிகப்பெரிய ஒரு விட்னஸாக கருத்தில் கொண்டு செந்தில் பாலாஜி இப்போ தானே அவர் 17ஆம் தேதி விசாரணைக்கு வந்துட்டு போனார். இப்போ அடுத்த கட்டமாக 26 இல்லைனா 27ஆம் தேதி திரும்பவும் செந்தில் பாலாஜி அவருக்கு சம்மன் தரப்போகிறாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு விசாரணையில் செந்தில் பாலாஜி சரியாக அவர் ஒத்துழைக்கல, அஜய் ரஸ்தோகி அவர்கிட்டையுமே ரிப்போர்ட்டை கொடுத்துட்டாங்க சிபிஐ அதிகாரிகள். செந்தில் பாலாஜி சரியான ஒரு ஒத்துழைப்பு எங்களுக்கு கொடுக்கல அப்படின்னு அஜய் ரஸ்தோகி அவர்கிட்ட கொடுத்ததை தொடர்ந்து அப்படின்னா திரும்பவும் அவருக்கு 2வது கட்ட அந்த விசாரணையை இஷ்யூ பண்ணுங்க அப்படின்னு அஜய் ரஸ்தோகி அவரும் செந்தில் பாலாஜி அவருக்கு எதிராக சிபிஐ அதிகாரிகளுக்கு இன்னைக்கு இந்த பேச்சுவார்த்தை பார்த்தீங்கன்னா டெல்லியில் நடந்திருக்கு. இந்த தகவல் தான் இப்போ ஹாட்டாக டெல்லியில் இருந்த சுட சுட வரக்கூடிய தகவல்களாக இருக்குது. செந்தில் பாலாஜி அவருக்கு அடுத்த சம்மன் எப்போ அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஏன்னா அவர் சரியாக ஒத்துழைக்கல, கண்டிப்பாக கூப்பிடுவாங்க அப்படின்னு செந்தில் பாலாஜி விசாரணை முடிச்சுட்டு அவர் புறப்பட்ட உடனே இந்த தகவல்கள் வெளியே வர
ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ அந்த சூடு, அந்த பரபரப்பு இன்னும் அடங்குறதுக்குள்ள இப்போ சிபிஐ அதிகாரிகள் அஜய் ரஸ்தோகி அவர்கிட்ட இந்த தகவல்களை சொன்னதை தொடர்ந்து அடுத்ததாக அந்த தேதியை சொல்லி இந்த மாதம் இறுதியில் ஒன்று 26 இல்லைனா 27 இருக்கலாம். இந்த தேதிகளில் செந்தில் பாலாஜி அவருக்கு 2வது கட்ட அந்த விசாரணைக்கான சமனை இஷ்யூ பண்ணுங்க அப்படின்னு இப்போ அஜய் ரஸ்தோகி அவர் செந்தில் பாலாஜிக்கான அடுத்த கட்ட சமனை இஷ்யூ பண்ணியிருக்காரு. ஸோ இந்த சம்மன் அடுத்த கட்டமாக உடனடியாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கோ இல்லை நாளைக்கோ செந்தில் பாலாஜி அவருக்கு அனுப்பி வைக்கப்படலாம். இந்த சம்மன் அடுத்த சில நாட்களில் திரும்பவும் செந்தில் பாலாஜி அவருக்கு அந்த தேதிகள் குறிப்பிட்ட அந்த சம்மன் திரும்பவும் உங்களை ஆகிறதுக்காக டெல்லிக்கு கூப்பிடுறாங்க அப்படிங்கிற சம்மன் தற்போது இந்த மாதத்துக்குள்ளேயே திரும்பவும் ஆஜராக வேண்டிய கட்டாயத்துக்கு செந்தில் பாலாஜி அவர் தள்ளப்பட்டிருக்காரு. ஏறக்குறைய கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அவருக்கு 2வது சம்மன். ஸோ ஏற்கனவே போயிட்டு ஃபஸ்ட்டு சம்மனுக்கு போயிட்டு வந்த அந்த பீதி பயத்தில் இருந்தே பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி இன்னும் அவர் மீளாமல் தான் இருக்காரு. ஏன்னா அதிகாரிகள் அவங்க கேட்ட கேள்வி ஏற்கனவே ஃபஸ்ட்டு முதல் வாட்டி வந்ததுக்கே கேட்ட கேள்வி எதுக்குமே பதில் சொல்ல முடியல. எனக்கு தெரியாது, எனக்கு சம்மந்தம் இல்லை, நான் அங்கே வந்து மக்களை காப்பாற்றுறதுக்காக தான் போனேன், என்ன விசாரிச்சா எப்படி மற்றவங்களையும் விசாரிங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தெளிவான பதில் இல்லாமல் குழப்பத்துடன் தான் செந்தில் பாலாஜி பதில் சொன்னார். வெளியே வரப்போ அவர் முகத்தை கூட நம்ம பார்த்துருந்தோம், ஒரு பதட்டத்தோடு தான் செந்தில் பாலாஜி வெளியே வந்தார். இப்படி இருக்க முதல் சம்மனுக்கே செந்தில் பாலாஜி அவர் இந்த அளவுக்கு நொந்து மனுஷன் நூடுல்ஸ் ஆகி போயிருக்காரு அப்படின்னா 2வது சம்மன் அப்படிங்கிறப்ப அதுக்கும் சரியாக செந்தில் பாலாஜி ஒத்துழைக்க அப்படின்னா நிச்சயமாக அவரை கஸ்டடியில் எடுத்து அவரை கைது பண்ணி விசாரிக்கிறதுக்கான வாய்ப்பு தான் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ஏற்படும். அதனால் 2வது சம்மன் இஷ்யூ பண்ணிட்டாங்க. இதை எப்படா சமாளிக்க போகிறோம் அப்படிங்கிற உச்சக்கட்ட பீதியிலேயே இப்போ செந்தில் பாலாஜி அவர் இருக்கார் அப்படிங்கிறது தான் இப்போ செந்தில் பாலாஜி அவருடைய இந்த கரூர் வழக்கின் சம்பந்தம். அந்த நிலவரம் இப்போ அப்படி தான் இருக்குது இந்த கரூர் வழக்கை பொறுத்த வரைக்கும். இதுக்கு நடுவில் விஜய் அவர் பெயரை எப்படியெல்லாம் கெடுக்க ட்ரை பண்ணுறாங்க திமுகவினர்கள் எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அவருக்கு எதிராக அவர் மனைவியே பார்த்தீங்கன்னா கேஸ் போட வச்சுருக்காங்க. கரெக்டாக எலெக்ஷன் நேரம் பார்த்து விஜய் அவருக்கு எப்படியெல்லாம் முட்டுக்கட்டை போடலாம் அப்படிங்கிறது தான் விஜய் அவரை வெறுக்கக்கூடியவங்க அதே போல் ஆளும் தரப்பு அவங்க எல்லாருமே செய்யக்கூடிய விஷயமாக இருக்குது. ஸோ அதே போல் விஜய் அவருக்கு தன்னுடைய மனைவி அதே போல் குடும்பத்தார்கள் யார் மேலேயுமே அக்கறை இல்லை அப்படிங்கிற பிரச்சாரம் தான் தொடர்ந்து டிவி, மீடியா, பேப்பர் எல்லா இடத்துலையுமே நம்ம பார்க்கக்கூடிய செய்திகளாக இருக்குது. ஸோ இது எல்லாத்துக்குமே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக எனக்கு வந்து என் குடும்பம் குழந்தைகள் மேலே அக்கறை இல்லாமல் கிடையாது. இதை வெறும் வாய் வார்த்தையாக சொன்னால் மட்டும் யாரும் நம்ப மாட்டாங்க. முக்கியமாக நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஊடகங்கள் யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. அதனால் இது வாய் வார்த்தையாக மட்டும் இல்லாமல் விஜய் அவர்கள் பார்த்திங்கன்னா தற்போது கிட்டத்தட்ட சங்கீதா அதே போல் அவருடைய குழந்தைகள், ஏன்னா ஒரு பையன் ஒரு பெண் குழந்தை இருக்காங்க, அவங்களுடைய குழந்தை அதே போல் சங்கீதா இவங்களுக்காகவே தற்போது விஜய் அவர்கள் கிட்டத்தட்ட 350 கோடி ரூபாய் செட்டில்மெண்ட், அதாவது சங்கீதா அவங்க விவாகரத்து கேட்குறாங்க. விவாகரத்துன்னு போயிட்டா நிச்சயமாக அவங்களுக்குன்னு ஒரு ஜீவனாம்சம் செட்டில்மெண்ட் அப்படிங்கிறத நிச்சயமாக விஜய் அவர் கொடுக்க வேண்டிய நிலைமை ஏற்பட தான் செய்யும். அதை நீதிமன்றத்துக்கு போய் தான் கொடுக்கணுமா, நானாகவே கொடுக்குறேன், அதாவது நீதிமன்றம் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் பிரச்சனை எதுவுமே வேண்டாம், நானாகவே என்னுடைய குடும்பம் மனைவி இவங்களுக்காக இந்த தொகையை தரேன் அப்படின்னு விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ முடிவு எடுத்திருக்காரு. அதை தொடர்ந்து விஜய் அவருடைய தந்தை அதே போல் விஜய் தரப்பு அவங்க எல்லாருமே சங்கீதா அவங்க கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. விஜய் அவர் கிட்டத்தட்ட 350 கோடி ரூபாய் சங்கீதா அவங்களுக்கு தரப்போகிறாங்க. இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக பெருசாக்க வேண்டாம், ஏன்னா அதனால் பாதிக்கப்பட போகிறது விஜய் அவர் பெருசாக பாதிக்கப்படுவார் அப்படின்னு சொல்ல முடியாது. எப்படினாலுமே விஜய் அவருடைய ஆதரவாளர்கள் விஜய் அவரை சப்போர்ட் பண்ண தான் செய்கிறாங்க. தன்னுடைய குழந்தை அவங்களுடைய எதிர்காலம் எதுவும் பாதிக்கப்பட வேணாம். ஏன்னா விஜய் அவர் முழுக்க அரசியலில் அவர் இறங்கிட்டார். அவர் முழுக்க அரசியல் பற்றி தான் எப்பயுமே யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த நகர்வில் தான் விஜய் அவர் இருக்கார். நிச்சயமாக இந்த நேரத்தில் அவருடைய குழந்தைகளை பார்த்துக்கக்கூடிய நிலைமையில் விஜய் அவர் இல்லை அப்படிங்கிறது தான் அவருடைய நிலைப்பாட்டாக இப்போ இருக்குது. அதனால் தன்னுடைய மனைவி குழந்தைகள் அவங்களுக்காக விஜய் அவர்கள் 350 கோடி ரூபாய் பணத்தை தற்போது இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா தன்னுடைய குடும்பத்துக்கு தரக்கூடிய ஒரு நிதியாக விஜய் அவர்கள் தர இருக்காரு. இதனால் இப்போ சங்கீதா அவங்களும் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய விஜய் அவர் கூட காம்ப்ரமைஸாக போகிற மாதிரியான ஒரு மைண்ட் செட் நிலைப்பாட்டு தான் வந்திருக்காங்க. அதனால் நிச்சயமாக விஜய் அவருடைய இந்த திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை பிரச்சனை இனிமேல் ஒரு மிகப்பெரிய பூதாகரமான பிரச்சனையாக வளராது அப்படின்னு நிச்சயமாக நம்பலாம். அதையும் தாண்டி இந்த மீடியாக்கள் எல்லாருமே விஜய் அவருடைய குடும்ப விஷயத்தை பற்றி மீடியாவில் பேச ஆரம்பித்தாங்க அப்படின்னா அவங்க எல்லாருமே நிச்சயமாக ஆளும் கட்சிக்கிட்ட காசை வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு சொம்பு அடிக்கிற வேலையை தான் பார்க்குறாங்க அப்படின்னு தான் நிச்சயமாக அந்த செய்தி விஜய் சங்கீதா செய்தியை பற்றி நம்ம டிவியில் இனிமேலும் பேசுகிறத பார்த்தோம் அப்படின்னா நிச்சயமாக ஆளுங்கட்சிக்கிட்ட காசை வாங்கிட்டு மீடியா பேசுகிறாங்க அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே எடுத்துக்க முடியும். ஸோ அந்த வகையில் விஜய் சங்கீதா அவங்களுடைய அந்த விவாகரத்து வழக்கு என்னமோ பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு சுமூகமான நிலைப்பாட்டை நோக்கி தான் நகர்ந்து போயிட்டுருக்கு. ஆனால் நடுவில் செந்தில் பாலாஜி அவருக்கு தான் பார்த்தீங்கன்னா இப்போ 2வது சமன் இஷ்யூ செய்யப்பட்டிருக்கு. இதில் அவரும் சரியாக பதில் சொல்லலைன்னா கண்டிப்பாக அவருக்கு
திரும்ப தமிழகத்துக்கு வர முடியாது. டெல்லியிலே அவர புடிச்சு கைது பண்ணி கஸ்டடியில எடுத்து தான் விசாரிக்க போறாங்க. ஸோ இது கண்டிப்பா இந்த மாசம் முடியறதுக்குள்ள நடக்க போகுது அப்படிங்கிறதால உச்சக்கட்ட பயம், பீதியில தான் திமுகவினர்கள் அதேபோல செந்தில் பாலாஜி இருக்காங்க. ஸோ இந்த பரபரப்பான சூடான நியூஸ பத்தி உங்க கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.